வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடுகிற முழக்கத்தை முன் வச்ச ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் பரப்புரை தொடங்கிட்டாரு. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்ற முழக்கத்தை வச்சு அவரும் பரப்புரை தொடங்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே தேர்தலுக்கான வேலைகளை 8-10 மாதத்துக்கு முன்பே தொடங்குறாங்க. குறிப்பா சொல்ல போனா ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் தேர்தலுக்கு தான் வேலை செய்யுது, மக்கள் நலனுக்கு வேலை செய்யறது இல்லை. மன்னராட்சி காலத்துல கூட மன்னர்கள் மாறுவேஷம் போட்டு நகர்வலம் போனாங்க. ஆனா மக்களாட்சி காலத்துல தேர்தல் வந்தாதான் இந்த தலைவர் பெருமக்கள் மக்களை சந்திக்கவே முற்படுறாங்க. இதுல 12 மாசம் மக்களோட களத்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். எப்போதும் மக்களுக்காக போராடுவாரு, பேசுவாரு, களத்துல நிற்பாரு, அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பாரு, அரணா நிற்பாரு. ஒருபோதும் வாக்கு அரசியல் செய்ய முற்பட்டதில்லை. மக்களுக்கான சேவை அரசியல், மக்கள் நலவாழ்வுக்கான வாழ்வுரிமை அரசியல் தான் அண்ணன் சீமான் பண்றாங்க. அந்த அடிப்படையில் இப்ப கல் இறக்க தடை இருக்குது. அந்த கல் இறக்க தடையை கண்டிச்சு அண்ணன் சீமானவர்கள் பல இடங்கள்ல பேசினாங்க, பல முறை இதை வலியுறுத்தினாங்க. அடுத்த கட்ட பாய்ச்சலாக இனி பேச்சு இல்லை வீச்சுங்கிற மாதிரி கல் இறக்க அவரே அண்ணன் சீமானே பனைமரத்துல ஏறி கல் இறக்குனாங்க. அது பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க விவாதிக்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. பல பேர் நாம் தமிழர் கட்சி மீது மாற்று கருத்து கொண்ட விமர்சனம் கொண்டவங்க கூட சரிதான், இது கல்லுக்கு ஏன் தடை வச்சிருக்காங்க, இங்க வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்குது, டாஸ்மாக்கு இவங்க மூடுகளை நடத்தாம கல்லுக்கு தடை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. அதுக்கும் பிறகு அதாவது பனை தொழிலாளர்களுக்கான வாழ்வுரிமைக்காக அண்ணன் சீமானவர்கள் தானே பனைமரத்துல ஏறி கல் இறக்குனாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்ப நேற்றைய தினம் ஆடு மாடுகளின் மாநாடு, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற முழக்கத்தை முன் வச்சு ஆடு மாடுகளின் மாநாட்டை அண்ணன் சீமான் மிக சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த மேடையே இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லாத மாதிரி இருந்துச்சு. முதல்ல மேடையில அண்ணன் சீமான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5000 மாடுகள், அதுக்கான அந்த இடம். அதுக்கப்புறம் மக்கள் அதுல பேசுறப்ப அண்ணன் சீமான் ஆடு மாட்டோட தேவை என்னென்ன, ஆடு மாடு பேசினா என்னென்ன பேசுமோ அது போன்ற எல்லாத்தையுமே அந்த பேச்சுல அந்த 1.5 மணி நேர பேச்சுல எல்லாத்தையுமே அவ்வளவு முக்கியமான செய்திகளை அண்ணன் சீமான் எடுத்து வச்சாங்க. அப்படி எடுத்து வச்சு அதை பேசினாங்க. அது இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு 2 தொலைக்காட்சியில கூட விவாத பொருள். இதுல வழக்கம் போல திராவிட கூடாரம் ஒரு பக்கம் நக்கல் நையாண்டி இதை பண்றது, அப்புறம் இதை கேலி பொருளா மாத்திரத்துக்கு வேலை செய்யறது, இதையெல்லாம் செய்யுது. குறிப்பா எடுத்த எடுப்பிலேயே முதல்ல கிளம்பி வந்துட்டாரு வன்னியரசு. அவர் சொல்றாரு, இது குலத்துள்ள நோக்கி போகுது, அவங்க கல் இறக்கினாங்க, எடுத்த உடனே கல் இறக்கின உடனே அவர் குல கல்வி குல தொழில் அப்படின்னு கிளம்பினாரு. அதே போல இப்ப ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னோடனே அங்கேயும் குலக்கல்வி குலத்தொழில் கிளம்பிட்டார். அதாவது பனை மரத்துல ஏறி கல் இறக்க ஏன் தடை? 48 விழுக்காடு ஆல்கஹால் இருக்கு, அந்த சாராயத்தை வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்கீங்க. ஆனா அதிகபட்சமே 13 விழுக்காடு தான் இந்த கல்லுல. அது மட்டும் இல்லாது கல்லுல பல நல்ல சத்துக்கள் இருக்கு, அந்த கல்லுக்கு ஏன் தடை? இதனால பனை தொழிலாளர்கள் பாதிப்படைகிறாங்க, கல்லுக்கு போட்டிருக்க தடையை நீக்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சோம். அதை கல்லை இவங்க தான் இறக்கணும், இந்த சமூகம் தான் இறக்கணும், இந்த சாதிய சமூகம் தான் அதை செய்யணும் அப்படின்னு ஒருபோதும் சொல்லல. அந்த பனை தொழிலாளர்களுக்கான அந்த வாழ்வுரிமையை கேட்டு அண்ணன் சீமான் பேசினாங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு சாதிய சாயத்தை பூசி சாதிய உள்நோக்கத்தை கற்பிச்சு இது சாதி அப்படின்னு கிளம்பினாப்புல வன்னியரசு. இப்ப பார்த்தா மாநாடு நேத்து முடிஞ்சு இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பதிவு போட்டாப்புல வன்னியரசு. அதுல இது குல தொல்லை நோக்கி போகிறது அப்படி இப்படின்னு, ஆடு மாடு வளர்ப்பை இந்த சமூகம் செய்யணும் அப்படின்னு எங்கேயாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கிறதா? அண்ணன் சீமான் சொல்றாங்களா? ஒருபோதும் இல்லை. ஆடு மாடு வளர்ப்பை நாங்க ஒரு தொழிலா செய்வோம், அதை அரசே எங்க ஆட்சியில செய்யும், அதை சந்தைப்படுத்துவோம், அதை நிறுவனப்படுத்துவோம், அதன் மூலமாக கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போம், அதுல படிச்சவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை பெற்று தருவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. இதுல என்ன பிழை இருக்க முடியும்? இதுல என்ன குத்தத்தை கண்டாரு? சரி, குலத்தொழில் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு இல்லாத ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய இந்த வன்னியரசு அவங்க மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு போட்டாங்கல்ல, அந்த மாநாட்டுல குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியின் படத்தை வச்சாங்க. இடதுசாரி அமைப்புகள்ல சாதி வேண்டாம், சாதி ஒழிப்பு தான் வேணும் என்று பேசக்கூடிய அமைப்புகள்ல எந்த அமைப்பு இதுவரைக்கும் ராஜாஜி படத்தை தன்னோட மாநாடுகள்ல வச்சிருக்காங்க? வச்ச ஒரே அமைப்பு விசிக. அப்ப ராஜாஜி படத்தை கூச்சம் இல்லாது தன்னோட மேடையில வச்ச விசிக ராஜாஜியோட படத்தை
நாம் தமிழர் கட்சியை நோக்கி கொலை தொழில ஆதரிக்கணும்னு சொல்றதெல்லாம் அபத்தம் இல்லையா, அபாண்டம் இல்லையா, அயோக்கியத்தனத்தோட உச்சம் இல்லையா? இப்ப தமிழ்நாடு அரசு எண்ணற்ற அமைச்சகங்கள் கொண்டிருக்கு. அதுல ஒரு அமைச்சகம் வந்து பால்வளத்துறை அமைச்சகம். பால் வளத்துறை, பால்ங்கிறது வளம் அப்படின்னு பேசுறோம். அந்த பால்வளத்துறைனா அந்த பால்வளத்துறைக்கு தேவையான பால் எங்கிருந்து வருது? மாட்டுல இருந்தாலும் பால் வருது. அப்ப அந்த பாலை நீங்க கொள்முதல் பண்றீங்க, நாங்க வந்து மாட்டே வளர்ப்போம் அப்படின்னு சொல்றோம். அந்த பாலை விற்பனை பண்றது, தயிராக்கிறது, மோராக்கிறது, அப்புறம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வது, அதுல மிகப்பெரிய சந்தை இருக்குது. அதனாலதான் ஒரு அமைச்சகம் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு அரசோட இணையதளத்துல இந்த கால்நடை, அதாவது ஆடு மாடை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கால்நடையானது நிலமற்ற ஏழை விவசாயிகள், சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஆகியோருக்கு வருவாய் ஈட்டவும் வேலைவாய்ப்பு சூழ்நிலையை உருவாக்கவும், குறிப்பாக சுய தொழில் மூலம் எண்ணற்ற கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களில் பெரும்பாலான மகளிர் கால்நடை பராமரிப்பில் ஈடுபடவும் வழிவகுத்துள்ளது. புரதம் மிகுந்த ஊட்டச்சத்து உணவான பால், முட்டை, இறைச்சி ஆகியவை கால்நடை மூலம் பெறுகிறோம். ஒரு வட்டார மக்களின் சமூக கலாச்சார பின்னணியை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பால் வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சிங்கிற தலைப்புல பால் உற்பத்தியில வந்து பற்றாக்குறை நாடா இருந்த இந்தியா வந்து தற்சமயம் தண்ணீர் வளைஞ்சிருச்சு. உலக அளவுல பால் உற்பத்தியில வந்து முன்னடம் வைக்கிறது பெருமைக்குரியது. அதுல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தலைமையில பால் உற்பத்தியில தமிழ்நாடு வந்து 8வது இடத்துல இருக்குது. அது 2வது வெண்ணெய் புரட்சி நோக்கி நம்ம வெகு விரைவாக முன்னேறி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணெய் புரட்சிங்கிறாங்க. அப்ப பால் உற்பத்தியில வந்து நம்ம முன்னேறி கொண்டிருக்கோம்ங்கிறாங்க. அப்ப முன்னேறதுக்கு தேவையான அந்த பால் எங்கிருந்து வரும்? மாட்டிலேருந்து வரும். அந்த மாடுகளை வளர்க்கணுமா வேண்டாமா? அந்த மாடு வளர்ப்புக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லை. அந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் இன்னைக்கு வந்து இல்லாம போச்சு. சரி, மலையில போய் மாடு வளர்க்கலாம், ஆடு மாடு வளர்க்கலாம் போனா அதுக்கு தடை இருக்குது. தடையை நீக்கணும். அந்த மலையை வந்து தகர்த்து கனிம வளங்களா ஏற்றி கொண்டு போறேன். அதே போல ஆற்றுல மண்ணை கொள்ளடிக்கிறான், மலைகளை தகர்த்து ஏற்றி கொண்டு போறான், மலையை தகர்த்து பேத்து கொண்டு போறான். அதையெல்லாம் கண்டிக்காத இந்த அரசும் இந்த சட்டமும் காவல்துறையும் மாட்டு ஆட்டை கொண்ட போய் அங்க மலையில கொண்ட மேய்ச்சா என்ன பிரச்சனை வந்துட போகுது? இங்க வந்து மேய்ச்சல் நிலம்னா பல்லுயிர் பெருக்கம் இருக்கக்கூடிய நிலம்ங்கிறாங்க. அங்கதான் பல்லுயிர் பெருக்கம் அதிகமா இருக்கும். அதே போல மேய்ச்சல் நிலமா இருக்குதுன்னா அங்க ஆடு மாடெல்லாம் அதோட அந்த கழிவை போட்டுட்டு, சாணத்தை போட்டுட்டு, அதுக்கு அந்த சாணங்கிறது முழுக்க உரமா பயன்படும், நிலத்தையே வளப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மேய்ச்சல் நிலம் இன்னைக்கு இல்லை. மேய்ச்சல் நிலம் இல்லாம போச்சு. மலைகள்ல போய் நம்ம ஆடு மாட்டை வளர்க்கலாம்னா அதுக்கும் தடை இருக்கு. அப்ப மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு சொல்லிட்டு இந்த மேய்ச்சல் நிலம் வந்து கொடுக்கப்படணும், இந்த தடை விளக்கப்படுங்கிற கோரிக்கையை முன்னெடுத்து தான் நாம் தமிழர் கட்சி இந்த மாநாட்டை அடைத்திருக்கு. ஆனா இது எதுவுமே புரியாம, அடிப்படை அரசியலே புரியாம, தாந்தோண்டித்தனமா வாய்க்கு வந்ததை பேசுறது. ஆடு மாடு மேய்க்க போய் சொல்லிடுவாங்க, ஆடு மாடு மேய்க்க போய் சொல்லி உங்களை வந்து கற்காலத்துக்கு கூட்டு போறாங்க, பிற்போக்குத்தனமா தடுறாங்க. ஆடு மாடு வளர்ப்புங்கிறது எப்படி பிற்போக்குத்தனமாகும்? அறிஞர் அண்ணா, திராவிட இயக்கத்தோட மூலவர் அறிஞர் அண்ணா, அவர் எழுதிய அவரோட பத்திய புத்தகம் மாபெரும் தமிழ் கனவு சமஸ் எழுந்தது. அந்த புத்தகத்துல 362ஆம் பக்கம் சொல்றாரு. அமெரிக்காவில் இருக்கிறப்ப அண்ணா சொல்றாரு, ஊருக்கு சென்றதும் நாம் நாட்டில் உள்ள படித்தவர்களை விவசாயத்திலும் பால் பண்ணையிலும் கோழி ஆடு வளர்ப்பு துறையிலும் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப் போகிறேன். சென்னையை சுற்றி கடல் இருக்கிறது, ஆகவே கடல் சம்பந்தமான தொழில்களை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அண்ணா சொன்னாரு அந்த காலம் இந்த காலம் வேற, அந்த காலம் வேற அப்படின்னு உருட்டுவாங்கன்னா, மனோ தங்கராஜ் வந்து கடந்த ஆண்டு அவர் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருக்கப்ப அன்னைக்கு வந்து பொள்ளாச்சியில வந்து தினேஷ்ங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு போறாரு. அவரோட பண்ணையை பார்வையிட்டு சொல்றாரு, பால் உற்பத்தி லாபகரமான தொழிலாக மாறி வருகிறது. தம்பி தினேஷ் போன்ற படித்த இளைஞர்கள் மாடு வளர்ப்பில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்லாது இங்க திமுக அரசு, அதிமுக ஆட்சி, அதிமுக வந்து இலவசமா ஆடு மாடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த இலவசமா ஆடு மாடு வழங்கும் திட்டத்தை வந்து நாங்க தொடருவோம், அதை ரத்து செய்ய மாட்டோம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. இது மட்டுமல்லாது இங்க வந்து கறவை மாடு வளர்க்குறவங்களுக்கு நாங்க வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் நாங்க வந்து கறவை மாடு வாங்க நாங்க கடன் வழங்குவோம் அப்படின்னு அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்றாரு. அப்புறம்
எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து கறவை மாடை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு 15,000 ரூபா வரைக்கும் வட்டியில்லா கடன் வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஆடு மாடு வளர்ப்புன்னு பேசினா அது வந்து பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சி ஆடு மாடு வளர்ப்பு, அந்த ஆடு மாடு வளர்ப்புக்கான மேய்ச்சல் நிலம் வேணும் அப்படின்னா பிற்போக்குத்தமாயிடுது. நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றோம். அடிப்படை மருத்துவம் தொடங்கி அறுவை சிகிச்சை வரைக்கும் இலவசம். நாம் தமிழக ஆட்சியில வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஒரு காலத்துல வந்து வர்ணாசிரம கோட்பாட்டால கல்வி வந்து எட்டாக்கனியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வர்க்க வேறுபாட்டால, வர்க்கம் ஏழை பணக்காரங்கிற வர்க்க வேறுபாட்டால கல்வி எட்டாக்கனியா இருக்கு. அப்ப நாங்க கல்வியை இலவசமா தருவோம், பொதுவுடைமையாக்குவோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம் தமிழக கட்சி கல்வி இலவசமா தருவோம்னு சொன்னதை மட்டும் மறைச்சுவிட்டு நாம் தமிழக கட்சி வந்து ஆடு மாடு மேய்க்க போக சொல்ல போகுது அப்படிங்கிறாங்க. விவசாயத்தை தேசிய தொழிலாக்கும்ங்கிறோம். இங்க தமிழ்நாடு அரசு வந்து விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் போடுது. அப்ப நாங்க நாம் தமிழக கட்சி வந்து விவசாயத்தை தேசிய தொழிலா மாத்துவோம், அதை பிரதானப்படுத்தி நாங்க வந்து பொருளாதாரத்தை கட்டமைப்போம், அது சார்ந்த தொழிற்சாலைகளை அமைப்போம், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நலன் பயக்கக்கூடிய, இந்த மண்ணை வந்து கெடுக்காத, தீங்கு விளைவிக்காத, இந்த சாயப்பட்ட கழிவு, தொழிற்சாலை கழிவு, இது போன்ற தொழிற்சாலை இல்லாம இந்த மண்ணில் விளையக்கூடிய வளங்களை அடிப்படையாக கொண்டு தொழிற்சாலை அமைப்போம், அந்த தொழிற்சாலைகளை அமைப்போம், அதை நிறுவனப்படுத்துவோம், சந்தைப்படுத்துவோம், அதை வந்து அந்த நிறுவனப்படுத்தி சந்தைப்படுத்துறதுல படிச்சவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம், அதுல உழைப்பு பணியில அமைப்பு சாரா பணியாளர்கள் இருக்கக்கூடியவங்களை ஈடுபடுத்தி அவங்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை உத்தரவாதப்படுத்துவோம் அப்படின்னு இவ்வளவு திட்டத்தை ஆக்கப்பூர்வமா சொல்றோம். ஆனா இவங்க போற போக்குல ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க. ஆடு மாடு மேய்ப்பது வந்து அவமானம் அப்படிங்கிறாங்க. சரி, ஆடு மாடு வளர்த்து அதை மேய்ச்சி வருமானம் கிட்டுவது அவமானம்னா தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நம்பிக்கிட்டு இருக்கு. 48,000 கோடி வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு, 48,000 கோடி. டாஸ்மாக்ல வந்து ஒரு கடையில வந்து வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா தொடர்புடைய ஊழியர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்படுறாங்க, எச்சரிக்கைக்கு உள்ளாகிறாங்க. ஏன் வருமானம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? டாஸ்மாக்ல வருமானம் ஈட்டி ஆட்சியை நடத்துது இந்த அரசு. இதே அண்ணா வந்து மாபெரும் தமிழ் கனவு சொல்றாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நட வந்தா நான் துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன், எனக்கு ஆட்சியே தேவையில்லைங்கிறது. ஆனா இந்த ஆட்சி மதுபான கடை நடத்தி அந்த வருமானத்தை பிரதானமா நம்பி ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த டாஸ்மாக் கடை நடத்தி வருமானம் ஈட்டுறது அவமானம் இல்லை, கேவலம் இல்லை, இழிவு இல்லை, அதை ஒருத்தரும் பேச மாட்டான். ஆனா ஆடு மாடு வளர்ப்பு, அதுல சந்தை இருக்கு, அதுல பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா எனக்கு அதை ஏற்றுக்க முடியாது. பக்ரீத் பண்டிகை வருது, ரம்ஜான் பண்டிகை வருது, அப்ப வந்து திண்டுக்கல் சந்தையில, மதுரை சந்தையில இத்தனை கோடிக்கு வந்து ஆடு விற்கப்பட்டுச்சு, இத்தனை கோடிக்கு வந்து மாட்டிறைச்சி விற்கப்பட்டுச்சு அப்படின்னு செய்தி வருது. அப்ப அதெல்லாம் சந்தையா இல்லையா, பொருளாதாரமா இல்லையா? அந்த பொருளாதாரத்தை வந்து அரசு கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னா எந்த விதத்தில் தப்பா இருக்கும்? எதுவுமே தெரியாத கூமுட்டைகள் வந்து, வன்னியரசு போன்ற கூமுட்டைகள் வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, ஏகத்துக்கு பேசுறது, ஆடு மாடுங்கிறாங்க, பிற்போக்குத்தனமா போறாங்க அப்படின்னு. அதனால உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். உளப்பூர்வமா யோசிச்சா, மனசாட்சியோட யோசிச்சா நாம் தமிழக கட்சியும் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் தெரியும். ஆனா எந்த காலத்தையும் இந்த திராவிட கும்பல் அவ்வாறு யோசிக்காது. நாம் தமிழக கட்சியை வந்து மக்கள் மத்தியில வந்து மட்டம் தட்டணும், தவறான விதத்தை கொண்டு போய் சேர்க்கணும், நாம் தமிழக கட்சி பிற்போக்குவாதி என்பது போல கட்டமைக்கின்றதுனால இது போன்ற இழிவான அவதூறு பரப்பைய மேற்கொள்றாங்க.